நீங்கள் 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா டப்புன்னு அதை பெருசாக்கிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வருது. ஏற்கனவே வந்து ராஜ்கமல் தயாரிப்பில் ரஜினிகாந்த் ஒரு படம் நடிக்கிறதுன்னு ஒத்துட்டு இருந்தார். ஆமாம், அது அவரே அந்த படம் வந்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் தான் இருந்துச்சு. அந்த படத்தில் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு சில விஷயங்கள் ஒத்து வராதனால ரஜினி அதிலிருந்து விலகினால தான் லோகேஷ் கனகராஜ், கமல், விக்ரம் அந்த படம் உருவானதே. இப்போ திரும்பவும் அந்த இடத்துக்கு வந்துருச்சு. அந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் அண்மையில் இப்போ ரஜினி சார் அவர் பேட்டி கொடுத்தது கூட பார்த்துருப்பீங்க. நீங்களும் கமலும் இணையறதை பற்றி சொல்லுங்கும்போது அவர் வந்து, ஆனால் அந்த பேட்டியில் இயக்குனர் முடிவாகலைன்றாரு. அதான் அந்த இடத்துல நான் சொல்கிறேன். அதில் அதை தாண்டி இன்னொரு விஷயம் அவர் சொல்லிட்டாரு. கமல் வந்து சைமா மேடையில் என்ன சொன்னார், நானும் அவரும் சேர போகிறோன்றதை ரிவீல் பண்ணார், வெளிப்படுத்தினார். சேர்ந்து நடிக்க போகிறோம். முன்னாடி வந்து ஒரே பிஸ்கெட்டை ஆளுக்கு பாதியாக பிக்கிறதுன்னா தனித்தனியாக சாப்பிடுவோன்னு சாப்பிட்டு இருந்தோம். இப்போ அது போதும்னு நினச்சிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு இது பண்ணலான்னு வந்துட்டோன்னு சொல்லி அவர் அதை உறுதிப்படுத்தினார். அந்த முன்னாடி வந்த செய்திகளை உறுதிப்படுத்தினார். இப்போ இவரும் வந்து என்ன சொல்லியிருக்காரு, அவர் வந்து நாங்கள் 2 பேரும் சேர போகிறோம்னு தான் சொன்னார். யார் தயாரிக்கிறோம் என்ன அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. இவர் வந்து இதில் ஒரு விஷயத்தை, முக்கியமான விஷயத்தை வெளிப்படுத்தி படம் பண்ணணும். ராஜ்கமல் அண்ட் ரெட் ஜெயண்ட், ராஜ்கமல் அந்த ரெட் ஜெயண்ட் சேர்ந்து நாங்கள் ஒரு படம் பண்ணுறதா பிளான் இருக்குது. அந்த படத்தில் நானும் அவரும் இணைஞ்சு நடிக்கணும்னு ஆசை இருக்குது. அதுக்கு இப்போ இன்னும் கதை வரல, டைரக்டர் வரல அப்படின்னு அவர் சொல்கிறார். கதையும் டைரக்டர் தானே முக்கியம்.